நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா இன்னைக்கு வெளியான மற்றொரு மிக முக்கியமான அறிவிப்பு தான் நான் பார்க்க போறோம். உங்க அனைவருக்குமே தெரியும் 2022ஆம் ஆண்டு வெளியான கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் உடைய ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ட வந்து டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அதுல போஸ்டிங் வாங்கி ஜாயின் பண்ணி அந்த இதே எல்லாம் முடிஞ்சுச்சு. இப்ப அதனுடைய இத வந்து வெளியிடுறாங்க. இந்த இந்த எக்ஸாமுடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒருது. நம்மளே இந்த இந்த எக்ஸாம் பத்தி பல வீடியோ போட்டிருக்கோம். அது என்னன்னா, இந்த எக்ஸாம் பாஸ் ஆகி அடுத்த சிவி கூப்பிடும்போது, சரியா சிவி அப்லோட் பண்ணலன்னு சொல்லி, தேர்வுல தேர்ச்சி பெற்ற பல பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு யாரெல்லாம் வந்து அவங்க சிவி கூப்பிடலையோ, அவங்க மீண்டும் வந்து நீதிமன்றம் சென்று வழக்கு தொடுத்து, அந்த வழக்குல அவங்க வெற்றி பெற்று, அதுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்பீல் போயி, அப்புறம் வந்து ஒரு 1 வருஷம் அந்த வழக்குனால யாருமே அதாவது இவங்க வழக்கு போட்டாலும் டிஎன்பிஎஸ்சி அவங்க பண்ற அந்த இன்டர்வியூ எல்லாம் முடிச்சு, ஓரல் டெஸ்ட்லாம் முடிச்சு, அவங்க லிஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆனா, இந்த வழக்குனால அத யாருமே போஸ்டிங் ஜாயின் பண்ணாம, அத ஒரு 8 மாசம், 9 மாசம் வெயிட் பண்ணி, அப்புறம் இவங்க தரப்புல தீர்ப்பு வந்தனால, இவங்கள திரும்ப உள்ள சேர்த்து டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட்ல ஆர்டர் போட்டாங்க. அப்புறம் வழக்கு போட்டவங்க உள்ள வரனால, ஏற்கனவே அதுல இருந்த 2 பேத்துக்கு 2 பேரோ 4 பேத்துக்கோ வேலை இல்லாம திரும்ப அவங்க வந்து இதானாங்க. இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி. எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஸோ அவங்க போட்ட அந்த வழக்கின் காரணமா தான், இப்ப வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லயும் சிவி சரியா அப்லோட் பண்ணலனா டிஎன்பிஎஸ்சி ஒரு வாய்ப்பு தராங்க இல்லையா? அதுக்கு இவங்க ஒரு முக்கிய காரணம். ஸோ சிவி சரியா அப்லோட் பண்ணாத காரணத்துக்காக ஒருத்தர் தகுதி இருந்தும் அவர வந்து நீக்கம் பண்ணக்கூடாது. ஸோ அப்படின்னு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்ப வெளியானது. இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சது. இப்ப எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த எக்ஸாம் ரிசல்ட் இப்ப விட்டு என்னத்துக்கும் தெரியல. இது விட்டனால என்ன ஆகப்போகுது? அதுல வந்து வந்து சரி அப்படியே உள்ள விட்டாலும் அது வந்து ஏற்கனவே எல்லாமே எல்லா லிஸ்ட்டும் இருக்கு. இப்ப நீங்க எல்லாமே கிளிக் பண்ணீங்கனாலே தெரிஞ்சு போகும். எந்தெந்த நம்பர்லாம் வந்து அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதுல இருக்கும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து இதுவுமே இந்த ரிசல்ட் வெளியிடறனால இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இல்ல யார பாதிக்க போதா? இல்ல என்ன பாதிக்க போகுது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஸோ இந்த மாரி 2022ல நடந்த எக்ஸாமுக்கு 24ல வெளியிடுறதுனால, இது கடைசி அந்த ரீகவுன்சிலிங் நடந்து முடிஞ்சு 26/1ல முடிஞ்சுச்சு. அதுக்கு இப்ப வந்து ரிசல்ட் வெளியிடுறாங்க. இது வந்து எதுக்காக விடுறாங்கன்னு தெரியல. ஒரு ஒரு மாநில தேர்வுல அதிகமான பேர் எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ்சி தான். இவ்வளவு நாள் கழித்து இந்த இந்த ரிசல்ட்ட ஏன் விடணும்? இதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு நம்ம இந்த ரிசல்ட்னால இனிமே என்ன பாதிப்பு இருக்க போகுது? எல்லாமே போஸ்டிங் போட்டு கவுன்சிலிங் 1, 2, 3 பேஸ் முடிந்து எல்லாரும் போய் ஜாயின் பண்ணி, அவங்கவங்க செட்டில் ஆன பிறகு இந்த இந்த ரிசல்ட்ட போடுறனால என்ன யூஸ் இருக்கு? அப்படின்னு தெரியல. ஆன்சர் கீய லேட்டா வர்றது, ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் லேட்டா வர்றது. இதனால என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஒரு எக்ஸாம் நடக்கும்போது அந்த அவனுடைய இது போய்க்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் விட்டா பரவால்ல. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைனலா இருக்கிறனால என்ன யூஸ் இருக்குன்னு தெரியல. ஏதோ பண்றாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அப்டேட்ட நான் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அதான் இந்த அப்டேட்டு. நீங்க பாருங்க. உங்களுடைய கருத்த இங்க நீங்க பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.